இசைஞானி இளையராஜாவுடைய பாடலுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னும் சில வாரங்கள்லேயே தன்னுடைய 83வது பிறந்த நாளை கொண்டாட போறாரு இளையராஜா. இதுவரைக்கும் 8600 பாடல்களை தந்திருக்கிறாரு. 50 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறாரு. இப்போ பார்த்தாலும் கூட பாருங்க, பிஸியாக தான் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவரோட வேலை அவருக்கு அமைஞ்சிட்டே வருது. இந்நிலையில் அவருடைய 1540வது படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அந்த படத்தை கார்த்திக் சுப்பராஜ் தான் இயக்க இருக்கிறாராம். இது அவருக்கு 10வது படம். ஆஸ்கர் விருது பெற்ற சிக்யா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் குனீத் மோங்கா கபூர் மற்றும் அசின் ஜெயின் தலைமையில் ஜியோ ஸ்டுடியோஸ் இணைந்து படத்தை தயாரிக்கிறாங்க. உலகளவில் பாராட்டப்படும் இந்த தயாரிப்பு நிறுவனத்தோடு கார்த்திக் சுப்பராஜ் முதன்முறையாய் இணைந்திருக்கிறாராம். இந்த படம் குறித்து பேசியிருக்கக்கூடிய இளையராஜா, எனக்கு சினிமாவும் இசையும் உணர்வு பூர்வமானவை. ஒரு கதையின் நேர்மையும் அதை சொல்லும் மனிதர்களின் உண்மையும் தான் முக்கியம். கார்த்திக் சுப்பராஜுடன் பணியாற்றுவது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். சினிமா மீதான அவருடைய ஆர்வம் அவருடைய பணிகளில் தெளிவா தெரியுது. ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி உணர்வும் இசையும் இருக்கு. இந்த படத்தின் பின்னணி இசை அமைக்கும் போது அந்த இசையை தனி ஆல்பமாகவே வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா உருவாகி இருக்கு. என் ரசிகர்கள் அதை ரொம்பவே ரசிப்பாங்க அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கலையை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை, கலை தான் நம்மை தேர்ந்தெடுக்கிறது என்று நிறைய பேர் சொல்வாங்க. என்னுடைய பயணமே அதற்கு சான்று. இளையராஜா சாருடன் பணியாற்றுவது என்னுடைய வாழ்நாள் கனவு. அது என் 10வது படத்துல நினைவாக்கி இருக்குது. பல ஆண்டுகளாக அவருடைய இசையை கொண்டாடி வந்த ஒருவனாக அவருடன் இணைந்திருப்பது எனக்கு தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் உணர்வு பூர்வமான தருணம் சொல்லியிருக்கிறாரு. இதுல நடிப்பவங்களை பத்தி முழுசா விவரங்கள் வெளியாகல. ஆனாலும் பாருங்க, இந்த வயசுலையுமே இளையராஜா சார் அவருடைய வேலையில பிஸியாவே இருக்கிறாரு பாருங்களேன். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்களுக்கு எப்பவுமே மவுசு குறைஞ்சதே கிடையாது. அவருடைய குரலுக்குமே தனி சிறப்பு இருக்குது. இளையராஜாவுடைய அடுத்த படம் எப்படியாக இருக்கும், அந்த பாடல்களா எப்படியாக இருக்கும், கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும், பார்க்கலாம்.